வெல்கம் டு ஆல் பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், நெக்ஸ்ட் அதற்கான கான்ஃபிகரேஷனை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் அதுக்கான கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்மளோட டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைட் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பிசி செட்டிங்ஸ். ஸோ இதில் ப்ரீடிஃபைனாகவே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்போதே உங்களோட சர்வரை கான்ஃபிகர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களோட பிசி நேமை என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டீட்டெயில்ஸ். இதில் ப்ரீடிஃபைனாகவே உங்களுக்கு பிரிண்டர் எல்லாம் ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் பிரிண்டர் நேம் என்னவோ அது கேட்கும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் இன்க்ளூடில் பண்ணுறீங்களா இல்லை எக்ஸ்க்ளூடா, சேல்ஸ்க்கு இன்க்ளூடா இல்லை எக்ஸ்க்ளூடா அப்படிங்கிறது இந்த செட்டிங்ஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் இல்லைனா எக்ஸ்க்ளூடிங், இல்லை அப்படின்னா நான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி இன்க்ளூடா இல்லை எக்ஸ்க்ளூடா அப்படிங்கிறத இந்த செட்டிங்ஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்கோட் ஜென்ரேட்டர். ஸோ இதில் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பார்கோட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் பண்ணிக்கலாம். ஸோ பார்கோட் நம்பர் கொடுத்துட்டு அது என்ன ப்ராடக்ட் நேமோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, நெக்ஸ்ட் அதுக்கு எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்கோட் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லாகின் டீட்டெயில்ஸ். நம்மளோட பைட் சாஃப்ட்வேர் 30 days ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணோடனே பாஸ்வேர்ட்லாம் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செக்ஷனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு என்னவோ அதை என்ட்ரு பண்ணிட்டு நியூவாக நீங்கள் என்ன செட் பண்ண போகிறீங்களோ அதை செட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு ரோல் செட்டிங்ஸ். ஸோ இதில் நம்மளோட ஷாப்பில் அட்மின் இல்லை மேனேஜர் இல்லை யூசர் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள இந்த பிளேஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ரோல் என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான நேமு அவங்களுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசர் அப்டேட். இதில் யூசருக்கான பாஸ்வேர்டு அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட். ஸோ இதில் ப்ரீடிஃபைனாகவே எல்லா பேமெண்ட்டும் ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பேமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் கனெக்ஷன். இதில் கஸ்டமருக்கு சேல்ஸ் பில்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வாட்ஸ்அப் கனெக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இது மூலமாகவே கஸ்டமருக்கு சேல்ஸ் பில் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கப் பாத். நம்மளோட சாஃப்ட்வேர் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் எந்த பிளேஸில் பேக்கப் விடணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிளேஸில் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு லோகோ செட்டப். இதில் நீங்கள் உங்களோட ஷாப்போட லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு எந்த லோகோவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோகோ வித் ஷாப் நேமோட டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இது பிரிண்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது நம்மளோட ஷாப்பில் இருக்கிற யூசர் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், இதெல்லாம் டிஸ்பிளே ஆக வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை இந்த செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ரோல் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கான நேம். ஸோ சப்போஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் அவங்களுக்கு எதெல்லாம் விசிபிள் ஆகணும் இல்லை வேண்டா அப்படிங்கிறத நீங்கள் இந்த செட்டிங்ஸில் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது, சேல்ஸ் என்ட்ரி போடுறது, டெபிட் நோட் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.